பரிசேயர்களுடைய சீடர்களும் யோவானுடைய சீடர்களும் நோன்பு இருந்தார்கள். அதுவும் குறிப்பாக பரிசேயர்களுடைய சீடர்கள் வாரத்திற்கு 2 முறை நோன்பு இருந்தார்கள். இந்த நோன்பு அவர்கள் இதற்காக இருந்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது மனமாற்றத்திற்காக, துக்கம் கொண்டாடுவதற்காக, இது போன்ற நிகழ்வுகளுக்காக நோன்பு இருக்கின்றார்கள். ஆனால் இங்கே பார்க்கின்றார்கள் ஒரு வித்தியாசமான ஒரு சூழல் இயேசுவை சூழ்ந்திருக்கின்ற மக்கள் மத்தியில் இருக்கிறது. இந்த சீடர்கள் நோன்பு இருப்பதில்லை. அவர்களுக்கு நாம நோன்பு இருக்கிறோம், ஏன் இவங்க நோன்பு இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு கோபம். காரணம் என்ன? பரிசேயர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நாங்கள் உண்மையான கடவுளை வழிபட்டு கொண்டிருக்கின்றோம், அவர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். யோவானுடைய சீடர்கள் நினைக்கின்றார்கள், திருமுழுக்கு யோவான் இறைவாக்கினராக இருக்கின்றார், அவரை விட ஒரு பெரியவர் இருக்கப் போகிறாரா என்ற ஒரு எண்ணம் அவர்கள் மனதில் இருந்திருக்கலாம். ஆனால் ஆகவே இந்த கேள்வியானது இயேசுவை நோக்கி வருகிறது. எங்களுடைய சீடர்கள் நோன்பு இருக்க, ஏன் உம்முடைய சீடர்கள் நோன்பு இருப்பதில்லை என்று. அதற்கு இயேசு சொல்லுகின்ற வார்த்தை என்ன? மணமகன் அவர்களோடு இருக்க